கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எபிரேயர் 6:14 நாம் வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதல் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார். இரண்டாவது நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளிலே கூட விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் கேட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர் 3:9, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா! யார் மூன்றாவது ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? விசுவாச மார்க்கத்தார். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாசி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நம்மகிட்ட விசுவாசத்தை காட்டிலும் அவ்விசுவாசம் தான் நிறைந்திருக்கிறது. நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அவ்விசுவாசமாய் நீ வார்த்தைகளை அறிக்கையிடுவாயானால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனான உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவேண்டாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு இவ்வளவு அழகா ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லப்படுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 24 நீங்கள் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கும் போது, அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் மாற்றுகிற தேவனை விசுவாசித்தான். தான் தகப்பன் ஆவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தும் அவன் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். தான் 100 வயதான போது தன்னுடைய கர்ப்பம், தன்னுடைய வித்து செத்து போனதாய் இருப்பதற்காகவும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாய் இருந்த போதிலும் அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஜீவனுள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன் என்று அந்த சூழ்நிலையை பார்த்து அவன் அவ்விசுவாசமாய் இராதபடி வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு அவன் நம்பினபடியினால் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. 75 வயதிலே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஒரு பெரிய பெருக்கத்தை 100 வயதிலே காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சூழ்நிலையை பார்க்காதே. நீ ஒரு காரியத்தை தொடங்கி விட்டாயா, ஐயோ இந்த காரியம் முடியுமா, இதை நேர்த்தியாய் முடித்து தருவாரா? அப்படி இல்லை, தொடங்கினவர் முடிப்பார். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு அது சம்பூர்ணமாய் இருக்கும் என்று விசுவாசி. நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மீது பிரியமாய் இருக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பெயர்த்து போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும். இந்த காலை வழியிலே கூட நீ விசுவாசிப்பாயானால், ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? அவன் ஈசாக்குக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல, இஸ்மவேலுக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல, அந்த ஜாதிக்கே அவன் தகப்பனானான். இஸ்மவேலருக்கு தகப்பன், யூதர்களுக்கு தகப்பன், இஸ்ரவேலர்களுக்கு தகப்பன், புறஜாதி குடும்பங்களுக்கு தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிகளுக்கு தகப்பனாக்கும்படி ஒரு பெரிய பெருக்கம். எப்படிப்பட்ட பெருக்கம்? நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, கடல் வானலை அள்ளக்கூடுமானால் அள்ளு என்ற அளவுக்கு தேவன் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்தார். இந்த காலை வேளையிலும் நீ அநேக காரியங்களை தொடங்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா?
ஆனால் ஒரு அவ்விசுவாசம், இது என்னால் முடிக்க முடியுமா, இது செய்ய முடியுமா, இது நேர்த்தியாய் நடக்குமா, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவ்விசுவாசமாய் இராமல் நீ விசுவாசமாய் இருப்பாயானால் இல்லாதவரை இருக்குள்ளை போல் மாற்றுகிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 37:4 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உன் வழியை கர்த்தர் மீது ஒப்புவித்திரு. ஒப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார் என்று வேதம் சொல்கிறது. சிறுமைப்பட்டோட நம்பிக்கை கெட்டு போவதில்லை, நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே கூட முதல் குழந்தை இறந்தபோது இரண்டாவது குழந்தைக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி நான் மரண தருவாயில் இருக்கும்போது எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். என்னுடைய முதல் மகள் அக்டோபர் 8 மரித்து போனாள். அவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிற தோட்டக்காரர் பெரியவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த தோட்டத்தில் ஒரு ரோஜா தான் பூக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இல்லை, நீ விசுவாசித்தால் இன்னொரு ரோஜாவை, இப்படியாகவே நீ இழந்த ஒரு பெண் பிள்ளையை உன் கரத்திலே அடுத்த வருஷத்திலே நீ இதே நாளிலே ஏந்துவாய் என்று சொன்னார். ஆனால் ஒரு மருத்துவராயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு டியூபெல்லாம் போட்டு வைத்திருக்கிறது நிமித்தம் என்னால் அந்த சூழ்நிலையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் கெத்தீட்டர் போட்டு வைத்திருந்தார்கள். வாழ்நாளெல்லாம் கெத்தீட்டரில் தான் யூரின் போக வேண்டும், டியூப் வழியாய் தான். எப்படி எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை சூழ்நிலை முற்றிலும் எதிரானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஒரு மரண தருவாயிலே நான் கடந்து போனேன். டியூபெல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவனதிலே ஒரு பொருத்தனை செய்தேன். என் ஆபரணங்களெல்லாம் விற்று நான் ஆண்டவரை அறியாத இடத்துல ஊழிய செய்வேன். எந்த தொழிலும் செய்ய மாட்டேன். முழு நேரமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். என்னுடைய எல்லா ஆபரணங்களை விற்று நான் ஆண்டவரை அறியாத என்னை போல இருக்கிற இந்துக்கள் மத்தியிலே ஊழியம் என்னுடைய மூச்சு இருக்கும் வரை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்தேன். அன்றைக்கு இரவே என் ஆபரணங்களை எல்லாம் கழற்றி வைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கே தேவன் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்தார். ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டேன். நீ ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது உனக்கு ஆவிக்குரிய அணிகலன்களை நான் உன்னை அலங்கரிப்பேன் என்ற சத்தத்தை கேட்டேன். என்னை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு மட்டும் எந்த டியூப் இல்லாமல் யூரின் போகிறது மாத்திரமல்ல, திரும்ப கர்ப்பவதியானேன். எத்தனையோ பாடுகள், உதிரம் போய்கொண்டே இருந்தது. குழந்தை புத்தி சுவாதீனம் இல்லாமல் பிறக்கும், இல்லாவிட்டால் உடல் ஊனமுற்றதாய் பிறக்கும் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவு பிரசவத்திலே 7.5 மாதத்திலே என் மகள் பிறந்து விட்டாள். அக்டோபர் 26 டியூ டேட் கொடுத்தார்கள். ஆனால் செப்டம்பர் 21 என் மகள் பிறந்து விட்டாள். அவளும் கண்ணாடி பெட்டியில் தான் இருந்தாள். அவளும் ஜீவனோடு போராடினாள். ஆனால் ஆண்டவரே, கிருபையாய் எனக்கு தாரும். அடுத்த அக்டோபர் 8 என் பிள்ளையை கையில் ஏந்துவேன் என்று சொன்னீரே, என் பிள்ளையை கையில் ஏந்து. கரெக்டாக அக்டோபர் 8 கண்ணாடி பெட்டியிலிருந்து எடுத்து என் கையில் என் பெண் பிள்ளையை கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட எனக்கு நினைச்சா அது அழுகைதான் வரும். கரெக்டாக அந்த நாளிலே என்றைக்கு என் குழந்தையை முதல் குழந்தை இழந்தேனோ அதே நாளிலே உயிரோடு போராடி கொண்டிருந்த என்னுடைய குழந்தை உயிரோடு என் கையிலே கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் அதை கிருபையாய் கொடுத்தார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு கிரேஸ் கிறிஸ்டல்டா என்று பெயர் வைத்தேன். எல்லாரும் சொன்னார்கள், இது உடல் ஊனமுற்றதா இருக்கும், புத்தி சுவாதீனம் இருக்காது என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கே அவளை விசுவாசத்தோடு ஊழியத்திற்கு பொருத்தனை செய்து வளர்க்க ஆரம்பித்தேன். கர்த்தர் இன்றைக்கு எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் ஒரு மூளையை கர்த்தர் கொடுத்து அவள் இன்றைக்கு எம்எஸ் கைனகாலஜிஸ்டாக இருக்கும்படி, அவளுக்கும் 2 குழந்தைகள் இருக்கும்படி, ஒரு பையன், ஒரு பேரன், ஒரு பேத்தி எனக்கு இருக்கிறார்கள் இருக்கும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லாத வாட் இஸ் இம்பாசிபிள் இன் மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் பாசிபிள் பை ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதற்கு நானும் என் மகளும் என் பேர பிள்ளைகளும் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய். அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்வீராக என்ற ஜெபம் பண்ண. இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? உனக்கு வாக்குத்தத்தம் உன் மேல் இருக்கிறது, உன் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகள் அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. அதை பார்க்கும்போது நீ அவ்விசுவாசிக்கிறாய். உன் பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறார், சிறியவனை புழுதியில் எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில். ஆனால் நீ பிள்ளை ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த பிள்ளைக்கா இந்த ஆசீர்வாதம்னு நீ நினைக்கிற? இல்லை, அவிசுவாசத்தை எடுத்து போடு. அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் உறுதியாய் வைத்து ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சூழ்நிலைகள் வீக்கா இருந்தாலும் வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளது என்பதை விசுவாசி. தேவனும் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலே கூட கர்த்தாவே, 3வதாக விசுவாச மார்க்கத்தாரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லீரே.
ஆண்டவரே இந்த காலவெளியிலே அப்பா நாங்கள் அப்பா எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எங்கள் அவ்விசுவாசம் நீங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கண்டு விசுவாசப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியமானப்பா. ஆண்டவரே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று அவர் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க கிருபை செய்யும். இல்லாதவளை இருக்களை போல் மாற்றுகிற ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்கள் வழியை உமக்கு ஒப்புவித்து நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் போது எங்கள் காரியத்தை வாய்க்க செய்வீர். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். துவக்கினவர் முடிக்க வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறோம். தேவ கிருபை ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.